வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நுண்ணறிவு வினா தரமைந்து புலமை பரீட்சைக்குரியது. தரமைந்து புலமை பரீட்சையானது பகுதி 1 40 வினாக்களை கொண்டமைந்ததோடு 45 நிமிடத்தில் நாங்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும். அதற்கு நுண்ணறிவு பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும். இந்த நுண்ணறிவு வினாத்தாளானது 14 தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வினாத்தாள் தயாரிக்கப்படுகிறது. எனவே அந்த தேர்ச்சியில அறிவுறுத்தலை பின்பற்றுதல் என்னும் தேர்ச்சியில ஒரு வினாவை நாங்கள் இப்போது வீடியோவில் பார்த்து கொள்வோம். வீடியோவுக்கு செல்வோம். பிள்ளைகளே, வினாவை தெளிவுடன் பார்த்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், அதே மாதிரி செய்து கொள்ளுங்கள். கேள்விக்கு செல்வோம். பின்வரும் அட்டவணையை பார்க்க முதலாம் நிரை, இரண்டாம் நிரை, மூன்றாம் நிரை. முதலாம் நிரல், இரண்டாம் நிரல், மூன்றாம் நிரல். கீழே உள்ள படிமுறை 1 படிமுறை 2 குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அட்டவணை மாற்றப்படுகிறது. அதனை பயன்படுத்தி 1, 2 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. பாருங்க, படிமுறை 1 சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா, முதலாம் நிரை இருக்கும் இடத்துக்கு இரண்டாம் நிரையும், இரண்டாம் நிரை இருந்த இடத்துக்கு முதலாம் நிரையும் மாறுது. அப்ப மேல கீழே மாறுது. அடுத்த படிமுறை 2 பாருங்க, இரண்டாம் நிரல் இருக்கும் இடத்துக்கும் மூன்றாம் நிரலையும், மூன்றாம் நிரல் இருந்த இடத்துக்கு இரண்டாம் நிரலும் மாற்றப்படுது. இது அறிவுறுத்தல். வாசிச்சு கொள்ள வேண்டும். தெளிவாக வாசிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்த பிறகு விடையளிக்க வேண்டும். கேள்வி என்னென்று பார்ப்போம். மாற்றங்களை செய்த பின்னர் அட்டவணையின் நடு அடைப்பில் இருக்கும் எழுத்து யாது? மாற்றங்களை செய்த பின்னர் அட்டவணையின் நடு அடைப்பில் இருக்கும் எழுத்து யாது? முதலாவது பி, இரண்டாவது சி, மூன்றாவது டி. இரண்டாவது கேள்வி, ஆரம்பத்தில் இருந்த அட்டவணையில் எழுத்து ஐ இருந்த இடத்துக்கு மாற்றங்களை செய்த பின்னர் வரும் எழுத்து யாதென்று கேட்டு, முதலாவது H, இரண்டாவது G, மூன்றாவது D என்று தரப்பட்டு. நாங்கள் இப்போது படிமுறை 1 சொல்லப்பட்டதும் படிமுறை 2 சொல்லப்பட்டதும் ஏற்ப மாற்றங்களை செய்த அப்புறம்தான் விடையை பார்க்க வேண்டும். மாற்றங்களை செய்வோம். பாருங்க, இப்ப நீல நிறத்தால தரப்பட்டிருக்கு. அதே, அதாவது முதலில் தரப்பட்ட வெள்ளை நிறத்தில் தரப்பட்ட அட்டவணை எழுத்துக்கள் தான் நீல நிறத்துல தரப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னா அதை நான் உங்களுக்கு தெளிவாக எவ்வாறு மாற்றம் செய்யறேன் பார்ப்போம். படிமுறை 1 மாற்றம் நடக்க போது பாருங்க, நிறையை மாற்ற போறோம். நிறையை மாற்ற போறோம். முதலாம் நிரை இருக்கும் இடத்துக்கு இரண்டாம் நிறையும். அப்ப முதலாவதா இருக்கிற இடத்துக்கு எதை கொண்டு வர போறோம்? இரண்டாம் நிரையில் இரண்டாம் நிறையும். முதலாம் நிரை இருக்கும் இடத்துக்கு எது வர போது? இரண்டாம் நிறையும். இப்ப இரண்டாம் நிறைய கொண்டு வர போறோம். எங்க? முதலாம் நிரை. அப்ப ஏக்கு பதிலாக எஃப் வருது, எஃப் வருது, பிக்கு பதிலாக இ வருது, சிக்கு பதிலாக டி வருது. அடுத்த அங்கால சொல்லப்பட்டது இரண்டாம் நிரை இருந்த இடத்துக்கு எது போகுது? முதலாம் நிரை கீழே போகுது. அப்ப முதலாம் நிரை கீழே வரும் இரண்டாம் நிரைக்கு, இரண்டாம் நிரை எங்க போகுது? முதலாம் நிரைக்கு போகுது. மாற்றம் செய்யப்பட்டுட்டு, மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அந்த அட்டவணை எவ்வாறு இருக்கும் என்றதை பார்த்து கொள்ளுங்க. இவ்வாறு இருக்கும். கீழே வந்த அட்டவணை இவ்வாறாக இருக்கும். மாற்றம் செய்த பிறகு அட்டவணை இருக்கு. அது முதலாம் படிமுறையில சொல்லப்பட்ட நிரையை மாற்ற. இனி நிரலை மாத்த போறோம். இரண்டாம் நிரல் இருக்கும் இடத்துக்கு, இரண்டாம் நிரல் இருக்கும் இடத்துக்கு எதை கொண்டு வர போறோம் என்று சொன்னா மூன்றாம் நிரலை கொண்டு வர போறோம். இதுதானே, கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி மூன்றாம் நிரல் இருந்த இடத்துக்கு எது போகுது? இரண்டாம் நிரல் போகுது. மாற்றம் செய்த பிறகு இவ்வாறாக அமையும். நீங்கள் உங்களோட பேப்பர்ல மாற்றம் செய்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டு கொள்ளலாம். பேப்பர் எடுத்து செய்யலாம். இது போன வருடம் புலமை பரீட்சைக்கு வந்த ஒரு வினாக அமையும். அப்ப மாற்றம் செய்த பிறகு நீல நிறத்தால காட்டப்பட்ட அட்டவணையாக அமையும். இப்ப கேட்கப்படுறது நடுவுல இருக்கிற எழுத்து என்றது சி. பாருங்க, மாற்றம் செய்த பிறகு என்ன வருது? சி என்ற எழுத்து நடுவுல வந்தமையும். முதலாவது கேள்வி, மாற்றங்களை செய்த பின்னர் அட்டவணையின் நடுவில் இருக்கும் எழுத்து அது சி. இரண்டாவது கேள்வி கேட்டது என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில் இருந்த அட்டவணையில் ஐ என்ற எழுத்து ஆரம்பத்துல ஐ அதுல இருக்கு.
ஆனா ஐக்கு பதிலாக இப்ப என்ன வந்திருக்காங்க, ஏச் என்ற எழுத்து வந்திருக்கு. மாற்றம் செய்த அப்புறம் என்ன எழுத்து வந்திருக்கு, ஏச் என்ற எழுத்து வந்திருக்கு. அப்ப மாற்றங்களை செய்த அப்புறம் ஐ என்ற எழுத்து மாற்றங்களை செய்த அப்புறம் என்ன வருது, ஏச் என்ற எழுத்து வருது. எனவே இரண்டாவது கேள்விக்கு எதாக அமையும், ஏச் என்ற எழுத்து அமையும். எனவே இதை நாங்க தெளிவாக அறிவுறுத்தலை பின்பற்றி நிதானமாக செய்வதன் மூலம் இந்த கேள்வியை சரியாக எடுத்து கொள்ள முடியும். எனவே அடுத்த நுண்ணறிவுல பிள்ளைகள் உங்களை நான் சந்தித்து கொள்கின்றேன். நீங்கள் புலமை பரீட்சை எழுவதாயின் முதலாவது வினாத்தாள் பகுதி ஒன்றானது நுண்ணறிவை மையமாக கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் கடந்த கால வினாட்களையும் மேலதிக மாதிரி பயிற்சி வினாத்தாள்களையும் செயல் அட்டைகம் அதிகமாக செய்வதன் ஊடாக நுண்ணறிவு திறனை வளர்த்து கொள்ள முடியும். நுண்ணத்திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலம் 40 கேள்வியையும் சரியெடுப்பதன் மூலம் 100 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே ஒரு கேள்வி புலவிட்டாலும் 2.5 மார்க்ஸ் எங்கே இழக்கப்படும் பகுதி ஒன்றில். எனவே நீங்க நிதானமாக அதிக பயிற்சி செய்ய வேண்டும். அறிவுறுத்தல் சம்பந்தமான பயிற்சிகள் அதிகமாக செய்வதோடு 14 தேர்ச்சிகளும் மையமாக கொண்ட இறுதி பரீட்சை புலமை பரீட்சை இறுதி பரீட்சை பாஸ் பேப்பரை நீங்க செய்வதன் ஊடாக நீங்க புலமை பரீட்சை 2020ஆம் ஆண்டு எழுதும் புலமை பரீட்சையில வெற்றி அடைய முடியும். எனவே நீங்கள் அதிக பயிற்சியை செய்யுங்க. இன்னும் 2 மாதங்கள் உண்டு. எனவே அதிக பயிற்சிகளை செய்வதற்காக நுண்ணறிவை வளர்த்து கொண்டால் பகுதி 2 இலகுவாக செய்து கொள்ள முடியும். பகுதி 1க்கு அதிகமாக நேரத்தை செலவழித்து கொள்ளுங்கள். நன்றி பிள்ளைகளே. அத்தோடு இந்த வீடியோவினை நீங்க ஷேர் பண்ணுங்க. என்று சொன்னா கட்டாயம் நீங்க வீடியோவை பார்க்கிறீர்கள் அதிகமானவர்கள், ஆனால் எல்லாரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுகிறார்கள் என்றால் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக இது ஒரு மாணவரின் நலன் கருதி விடுமுறை, அதாவது COVID-19 விடுமுறையில மாணவர் வீட்டிலிருந்து கற்றுவதற்காகவே இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்படுது. எனவே நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு மற்ற கல்வி சார்ந்த ஃபேஸ்புக் குரூப்போ அல்லது கல்வி சார்ந்த ஃபேஸ்புக்கோ அல்லது வாட்ஸ்அப்லையோ நீங்கள் ஷேர் பண்ணுவதன் கூடாக மற்ற மாணவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் பெற்ற அறிவை மற்ற மாணவர்களுக்கும் பெற வைக்க வேண்டும். எனவே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.